ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இன்னைக்கு இவங்க முந்தானைக்கு முடிச்சு போடுற வீடியோ காமிக்கிறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களில் பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டினியூஸாக பாருங்கள். பட்டு சாரி வாங்கலான்னு கடைக்கு போனால் அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவில் நமக்கு பிடிச்ச சேலாமையும் பார்த்தா அதுவும் அமைய மாட்டேங்குது. அப்படி பல மணி நேரம் கழிச்சு அமைஞ்ச சாரியை வாங்கிட்டு வந்து பில்லு போடலான்னு பார்த்தா முந்தானை முடிச்சு போடுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் மேடம். பில்லு போடுறீங்களா இல்லை வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. வேண்டாம் மேடம், நீங்கள் பில்லு போடுங்க, நான் வீட்டில் போய் முடிச்சு போடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து போட்டு பாதிக்கு அப்புறம் தாங்க ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்க மறந்துட்டோமே அப்படின்னு. ஸோ கோச்சிக்காதீங்க. சிசர் இருந்தால் வீட்டிலையே முந்திக்கும் ப்ளவுஸுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் முந்திக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு நம்ம நூல் பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெர்டிக்கல் லைனா நிற்கும். பவுல்ல தண்ணியும் யூஸ் பண்ணாத கோம்பு ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம தனித்தனியா எடுத்து இந்த தண்ணியை தொட்டு முடிச்சு போடணுங்க. இல்லாட்டி இந்த நூல் பக்கத்துல நூலோட ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ தண்ணி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது கொஞ்சம் ஆறும் போதே சீப் வச்சு சீவிட்டோனாலும் நீட்டா வந்துடும். இதோ நான் சீவுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீட்டை சீவி சீவி ஒரு 2-3 தடவை சீவி எடுத்தீங்கனாலும் முடிச்சே இல்லாமல் நீட்டாக வந்துருங்க. இதுலயே சில பேர் வந்து பாசி எல்லாம் கோக்குறாங்க, நிறைய பீட்ஸ் வச்சுலாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அவசரமாக பண்ணதுனால இன்னைக்கு பிளெயினாக தான் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இப்படி காட்டுறத விட இருங்க, நான் சேலையில் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு அப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். சூப்பராக இருக்குல்ல. இந்த டைமில் நான் ஒரு அக்காவுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். அவங்க பேர் ராதிகா. 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்தாங்கங்க. இப்போ வரைக்கும் கடைக்கு போனால் வெயிட் பண்ணாமல் நானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து முடிச்சு போட்டுடுறேன். அப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குல்ல. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.